நன்றாக அமையும். தளபதியாரின் நம்பிக்கை கழக இணை பொதுச் செயலாளர் நமது மதுரை மண்ணின் மைந்தன் அண்ணன் திரு CTR நிர்மல்குமார் அவர்களது உறுதியான கண்டன உரையை பதிவு செய்வார். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்து இங்கே காலையிலிருந்து தளபதியின் ஒரே கட்டளைக்காக இங்கே தமிழகம் முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு கண்டனம், திமுகவின் ஊழலை எதிர்த்து கண்டனம், இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கேடை எதிர்த்து கண்டனம், தமிழக வெற்றி கழகத்தை ஒடுக்க நினைக்கும் திமுகவை எதிர்த்து கண்டனம். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்கு நடத்தணும்? நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் இதை உறுதியாக, நம்மளுடைய தலைவர் மட்டும்தான் உறுதியாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்து இதற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இருக்கிறவங்க நமக்கு இருக்கிற ஒதுக்கீடுகள் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதுக்கப்புறம் பட்டியலின மக்கள், இப்படி எல்லாம் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பட்டியலின மக்கள் அனைவருக்குமான இப்போ இருக்கிற ஒதுக்கீடுகள் அனைத்தும் 1931 எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்புல பண்ணது. கிட்டத்தட்ட 94 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புல இப்படி ஒரு ஒதுக்கீடுகள் பண்ணிருக்கு. இப்போ திரும்பவும் எடுக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு 1 வருஷம் ஆச்சு. மற்ற மாநிலங்கள், அதாவது பீகார்ல எடுத்து முடிச்சுட்டாங்க, கர்நாடகால எடுத்து முடிச்சுட்டாங்க, மற்ற மாநிலங்கள் எல்லாம் தனித்தனியாக எடுத்து முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக அரசு மட்டும் தமிழக மக்களை வஞ்சிச்சு கொண்டிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து எந்த முடிவையும் எடுக்க வேண்டியிருக்கும். நாளைக்கு ஒரு ஒதுக்கீடுகளா, இல்ல நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்புகளா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு தக்கன ஒதுக்கீடுகளை கொடுத்து தான் நம்ம எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்கலை எடுக்க வேண்டியிருக்கும். ஏன் மற்ற மாநிலங்களும் எடுத்துட்டாங்க, நீங்க ஏன் எடுக்கலைன்னு கேட்டா இதுவரைக்கும் முதல்வர்கிட்ட இருந்து எந்த ஒரு விளக்கமும் வரல, எதுவும் இல்லை. இது அவங்களுடைய கோரிக்கையிலே இருக்கு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு. ஆனால் அவர்கள் கையில் அதிகாரம் இருந்தும் அதை செய்யவில்லை. கண்டிப்பாக இதுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா எவ்வளவு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க? குத்து மதிப்பு 1931 கொடுத்த ஒதுக்கீடு அப்ப வச்சு எடுத்த கணக்கெடுப்பு வச்சா ஒதுக்கீடு கொடுப்பீங்க. இப்ப அதுக்கான வேரியேஷன், ரொம்ப பெரிய வேரியேஷன் இருக்கு. பொது பிரிவில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற வேரியேஷன் இப்ப தெரிஞ்சாதானே நீங்க பொது பிரிவுக்கு கொடுக்க முடியும். பிசி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சாதான் அதை கொடுக்க முடியும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்குன்னு பல கணக்கெடுப்புகள் சொல்லுது. அதை தெரிந்தாதானே செய்ய முடியும். இது எல்லாம் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற தமிழக அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஊழல். இந்த 5 வருஷம் இவங்க முடிச்சுட்டாங்க. 5 வருஷத்தை முடிச்சுட்டாங்கன்னா தமிழகத்தையும் சேர்த்து முடிச்சுட்டாங்க. என்னென்ன ஊழல் செஞ்சாங்க? ஒரே ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் ஒண்ணு இருக்கு. அதாவது இடி வந்து இங்க இருக்கிற ஒரு அமைச்சர், திருச்சி அமைச்சர், நேற்று நடத்துறாங்களே அந்த மாநாடு 2 நாளைக்கு முன்னாடி, அந்த மாநாடை நடத்திய புகழ்பெற்ற நேருடைய டாக்குமெண்ட் இடி வந்து அமைச்சிருக்காங்க. அது நிறைய பேர் பப்ளிஷ் ஆச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஒண்ணு மட்டும் உதாரணமாக சொன்னால் உங்களுக்கு புரியும் இந்த அரசு எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க நேரு கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பிஏ, அந்த பிஏ உடைய போன்ல இருந்து 8 மாசத்துல எடுத்த ஊழல் மட்டும் 3000 கோடி. சாதாரணமா ஒரே ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் இருக்கிற ஒரு பிஏ. நீங்க கேட்டு பாருங்க நேருக்கு எத்தனை பிஏ இருக்காங்கன்னு. பிஏன்னா கலெக்ஷன் பாயிண்ட், அது பேரு. வெறும் பிஏ கிடையாது. அங்கங்க இப்ப பினாயில் வாங்குறதுக்கு ஒரு ஆளா, ப்ளீச்சிங் போடுறதுக்கு ஒரு ஆளா, அதெல்லாம் வாங்குற கலெக்ஷன் பாயிண்ட் நேருடைய கலெக்ஷன் 21 கலெக்ஷன் பாயிண்ட் இருக்கு. சின்ன ரமேஷ், பெரிய ரமேஷ், அப்புறம் அங்கிட்ட ஒரு கவி, இப்படி ஒரு 21 கலெக்ஷன் பாயிண்ட்ல ஒரே ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் மட்டும் பிடிச்சதில்ல. 8 மாசத்துல வாங்கின கலெக்ஷன் 3000 கோடி. அப்ப நீங்க மீதி இருக்கிற 21 கலெக்ஷன் பாயிண்டையும் பிடிச்சீங்கன்னா நமக்கு இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மகளிருக்கு. அதோடைய மாச பட்ஜெட் 3000 கோடி தான். இப்ப ஒரு கலெக்ஷன் பாயிண்டே 3000 கோடி பிடிச்சிருக்குன்னா அண்ணன் நேரு ஒருத்தரே போதும் இந்த மகளிருக்கான உரிமை தொகை மொத்தத்தையும் கொடுக்குற அளவுக்கு அவருடைய மொத்த பட்ஜெட் இருக்குன்னு. அவர் ஒருத்தரே போதும். அப்ப மீதி இருக்கிற 32, 33 அமைச்சர்கள் எடுத்துக்கங்க, எத்தனை 1000 கோடி இங்க இருந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. போன வாரம் நம்மளுடைய தளபதி அவர்களால் 11 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுச்சு. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், ஒவ்வொன்றும் இலவச பேருந்து, அதாவது பேருந்து பயணம், விலையில்லா பேருந்து கட்டணம், தமிழகம் முழுவதும் பெண்கள் எங்க ஏறினாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அங்களுக்கு பெண்களுக்கு பேருந்து கட்டணம் கிடையாது. இது 6 சிலிண்டர், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் மகளிருக்காக கொடுக்கப்படும். இதெல்லாம் எங்கும் இல்ல, இதெல்லாம் உங்க பணம் தான். ஏன்னா 21 கலெக்ஷன் பாயிண்ட் வச்சு அண்ணன் நேரு அவர்களே பல 1000 கோடி எடுக்கிறப்ப அதெல்லாம் நிப்பாட்டினாலே உங்களுக்கு கொடுத்துடலாம்ல.
நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு 5 ரூபா 10 ரூபான்னு வாங்குற வரி பணத்துல யாரோ ஒரு அமைச்சரும் அங்க ஒரு அமைச்சரும் இருக்கிற 32 அமைச்சரும் கொள்ளையடிச்சிட்டு போறத நிப்பாட்டினாலே நீங்க தமிழகம் முழுவதும் உங்களுக்கு பேருந்து மட்டுமல்ல அனைத்தையும் உங்களுடைய வரி பணத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்கப்பெற செய்ய முடியும். அதனாலதான் தளபதி அவர் பேசுறப்பே சொல்லிட்டாரு, இதெல்லாம் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்பீங்க. எனக்கு தெரியும் 30% நீங்க வாங்குறீங்கல்ல, மக்களுக்கு தெரியாம ஒரு கட்டிங் வாங்குறீங்களே கமிஷன், அந்த கமிஷனை நிப்பாட்டினாலே போதும் மக்களுக்கு தேவையானவற்றை மக்களுக்கு கொடுக்க முடியும். இதெல்லாம் உங்க நீங்க கட்டின வரி, அதை மேனேஜ் பண்றதுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு ஒரு டீம் உட்கார வச்சா அது ஏதோ குறுநில மன்னர்கள் மாதிரி. நீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம கொடுக்கிற வரி பணத்தை வச்சு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை ஒரு ஆபீஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி முதல்வரை உட்கார வச்சா நீ உட்காந்து ஏதோ குறுநில மன்னர், உனக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறுநில மன்னர், நீங்க எல்லாம் உட்காந்து ஊரை கொள்ளையடிச்சிட்டு இருப்பீங்க. எத்தனை வருஷம் இந்த மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க? இதுவரை சரியான தலைவர், ஒரு நம்பிக்கையான தலைவர் அமையவில்லை. தளபதி என்று வந்திருக்கிறார். ஒட்டு மொத்த தமிழகம் பின்னாடி நிற்குது. ஆமா, இவங்கள மாத்தி அவங்கள போட்டா என்ன ஆகும்? நீங்க ஆவலும் எதிர்பார்க்க மதுரைக்கு வர்றோம் பொறுமையா. இவங்கள மாத்தி அவங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்களும் கொள்ளையடிக்கிறாங்க, அவங்கள மாத்தி இவங்களுக்கு போட்டா இவங்களும் கொள்ளையடிக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு பேசாம பொறுத்துட்டு இருந்த மக்கள் 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஒரு தலைவர் வந்திருக்கிறார். மாற்றம் கண்டிப்பாக நிகழும். நம்ம மதுரைக்கு வருவோம். மதுரையில் என்னடா மேயர், அது கார்பரேஷன்ல 300 கோடி கொள்ளையா? யாராவது எதிர்பார்த்தீங்களா? என்ன கவுன்சிலரா நின்னாங்க, ஜெயிச்சாங்க, கவுன்சிலர் போய் மேயர் ஆனாங்க. மேயர் 300 கோடி எங்க இருந்து வந்துச்சு? வரி கட்டுற, நீங்க வரி கட்டினீங்கல்ல, அந்த வரியெல்லாம் கட்டாம அதுக்கு ஒரு பில்லை போட்டு வேற பில்லை போட்டு 300 கோடி வரி கட்டினதுல மட்டும் அடிச்சு விட்டது. இதை பிடிச்சது யாரு? உள்ள கட்டிங் சரியா போகாம இவங்களே போட்டு கொடுத்து பிடிச்சது. மூர்த்தி போட்டு கொடுப்பாரு கோவ தளபதி பிடிஆர் போட்டு கொடுப்பாரு. இதான் நடக்குது, வேற ஒண்ணும் இல்லை. கட்டிங்க கரெக்டா பிரிச்சு கொடுத்த தளபதிக்கும் தளபதிக்கும் மூர்த்திக்கும் இல்ல பிடிஆருக்கும் கரெக்டா பிரிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பஞ்சாயத்தே வந்திருக்காது மேயருக்கு. அதை சரியா செய்யல, போட்டு கொடுத்து உள்ள வச்சாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த மேயரு உத்தமரா? அவரும் இப்படிதான். அதுக்கு முன்னாடி இருந்த மேயரு அவரும் இப்படிதான். ஆனா அடுத்து தளபதி ஆட்சி வந்தவருக்கு ஒரு உங்கள ஒருத்தர் மேயரா வருவீங்க. சுத்தமான அரசாங்கம் இருக்கும். எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்க, சொத்து வரியும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்க. அதையும் மீறி 300 கோடி கொள்ளையடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேல கில்லாடி இந்தியாவோட யாராவது இருப்பாங்களா? எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்கல்ல, அதையும் தாண்டி ஒரு மாநகராட்சியில இங்க உட்காந்து 300 கோடி கொள்ளையடிக்கிறீங்கன்னா அப்ப எவ்வளவு பெரிய கொள்ளைக்காரங்களா இருப்பாங்க? இது எல்லாம் தடுக்கப்பட வேண்டும். சாதாரண விஷயம். நீங்க மதுரையில ஒரு மாநகராட்சி பாக்குறோம், அப்புறம் மீதி இருக்கிற அமைச்சர், உங்க அமைச்சரெல்லாம் மதுரையில் இருக்கிற அமைச்சர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சொல்லவே வேணாம். மூர்த்தியில எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது பத்திரப்பதிவு துறையில எல்லா ஆபீஸ்லயும் போனீங்கன்னா மினிஸ்டர் ஆள் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. கேட்டா அவர் மினிஸ்டர் ஆள், மினிஸ்டருடைய கட்டிங்க வாங்கி அன்னைக்கே கலெக்ஷன். நீங்க மக்கள் பணிக்கு கூட இவ்வளவு சுறுசுறுப்பா வேலை பார்த்தது இல்ல. ஒரு கலெக்ஷனை வாங்கிட்டு போய் பத்திரப்பதிவு அலுவலகத்துல சேர்க்கிறது இருக்கிறதுல கொடுமை என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு 1 சென்ட் 2 சென்ட் நிலத்தை வித்து ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம், காது குத்துன்னு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பிள்ளைகளை படிப்புக்கு விற்கிற நிலத்தில் 1 லட்சம் வித்தா 10,000 லஞ்சம். இதெல்லாம் வெக்கமா இல்ல மூர்த்தி அவர்களுக்கு? எங்க திரும்பினாலும் இது அண்ணன் மூர்த்தி வாங்கியிருக்காரு. மக்களே ஒன்னும் கவலைப்படாங்க, லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க எத்தனை வாங்கியிருக்கிறாருன்னு. இதெல்லாம் உங்க காசுல வாங்கினது உங்களுக்கே திருப்பி வரும். நம்மளுடைய தளபதி ஆட்சி வந்த பிறகு எங்க பார்த்தாலும் ஒரு கட்டடத்தை உருவதில்லை, ஒரு கல்யாண மண்டபத்தை உருவதில்லை. எதை பார்த்தாலும் அண்ணன் வாங்கிட்டாரு, அண்ணன் இன்னொரு 5 வருஷம் இருந்தாரு மதுரையே வாங்கிடுவாரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுக்கடுத்து நம்ம அண்ணன் பிடிஆர் அவர்களுக்கு வருவோம். அவர் என்னன்னா உத்தமருங்கிறாரு. ஆனா அவருக்கு இருக்கிற பிஏ எல்லா பேரையும் பாத்தீங்கன்னா 100 கோடி 200 கோடின்னு புடிச்சு வச்சிருக்காங்க. அவங்களே போட்டு கொடுத்து அவங்களே பிடிச்சு. நான் சொன்னேன் உள்குத்துல போட்டது கட்டிங் சரியா போகாம, அதுல பிடிஆருடைய கூட இருந்த உதவியாளர்கள் மாட்டியது மட்டும் 3-4 பேர். ஒருத்தர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் எஸ்கேப். அப்ப நீங்க என்ன உத்தமரு? நீங்க என்ன உத்தமர் பிடிஆர்? உங்களுக்கு தெரிந்து உங்களுடைய உதவியாளர் கொள்ளையடித்தாரா இல்லையா? நீங்க சத்தியம் பண்ண முடியுமா? இங்க உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளையடிச்சாரா இல்ல நீங்க அனுமதித்து கொள்ளையடித்தாரா இல்ல உங்களுக்கு சரியா பங்கு வரலன்னு அவர்களை நீங்க மாட்டி விட்டீங்களா? நீங்க இங்க சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா பிடிஆர் அவர்ல? நீங்க தானே சொல்லுவீங்க உங்களுடைய குடும்பம் தான் நாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் வந்து அரங்காவலா இருந்தோம், நாங்க தான் பாதுகாப்பு கொடுத்தோம் எல்லாம் சொன்னீங்கல்ல. மதுரை மீனாட்சி அம்மன் மீது சத்தியமிட்டு சொல்லுங்கள், நீங்கள் 1 ரூபாய் லஞ்சம் வாங்கவில்லை என்று பிடிஆர் அவர். மதுரை மீனாட்சி அம்மனிடம் சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் பிடிஆர் அவர்களே, நீங்கள் 1 ரூபாய் இந்த லஞ்சம் வாங்கவில்லை என்று.
கடந்த 2 ஆண்டுகளில் நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அது உங்களுடைய உதவியாளர் மூஞ்சிலேயே தெரிஞ்சிருச்சு. நீங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அனைவரும் கைது செய்யப்பட்டார். இதுவரைக்கும் ஒரு விளக்கம் சொல்லவில்லை இந்த பிடிஆர். இது இங்க இருக்கிற சாம்பிள் மட்டும்தான். தமிழகம் முழுவதும் இதே மாதிரி பல லட்சம் கோடி போன வாரம் தளபதி சொல்லியிருப்பார். நம்ம 4,30,000 கோடி பட்ஜெட்னா அதிலே 30% கமிஷன் அவுட்டு. அது இல்லாமல் கனிம வளங்கள் தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ட்ரக் இருக்கு, போதை மருந்து இருக்கா இல்லையா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா எங்கேயோ ஒரு இடத்துல மதுரையில் ஒரு இடத்துல அங்க மாட்டுத்தாவணி ஒரு இடத்துல ஏதோ கஞ்சா விற்கும்பா போலீஸ் பிடிச்சாங்களான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தெருவுக்கு கஞ்சா இருக்கா இல்லையா? இன்னைக்கு முக்கால்வாசியான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு முக்கிய காரணமே இந்த போதைப் பொருள் தான். ஒருத்தன் எப்ப மிருகமாறான அந்த போதைப் பொருளும் கஞ்சாவும் இன்னைக்கு இருக்கிற மற்ற போதைப் பொருள் தான். யாராவது மெத்தப்பட்டமைன்னா கேள்விப்பட்டிருக்கோமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி மெத்தப்பட்டமைன், சூடோபெரின் இதெல்லாம் புதுசா வந்த சிந்தட்டிக் ட்ரக். இது எங்க இருக்குன்னா எல்லா கிராமத்திலும் இருக்கு, எல்லா காலேஜ்லயும் இருக்கு, ஸ்கூல்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல போனா எல்லா காலேஜ்லயும் கேட்டீங்கன்னா மெத்தப்பட்டமைன் பிடிச்சோம், சூடோபெரின் பிடிச்சோம். இப்படி சிந்தட்டிக் ட்ரக் பிடிக்கிற அளவுக்கு தமிழகம் வளர்ந்துருச்சுன்னா அப்ப இங்க காலேஜ்ல இன்ஜினியரிங் காலேஜ்லயும் சாதாரண காலேஜஸ்ல இருக்கிற கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் போய் சேர்ந்துருக்குன்னா எவ்வளவு கேவலமான ஆட்சி இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல உங்க கட்சியை சேர்ந்த ஜாபர் சாதிக்கின்ற ஒரு நபரை டெல்லியிலிருந்து தூக்கிட்டு போறாங்க. ஆயிரக்கணக்கான கோடிக்கு போதை மருந்து தமிழகத்திலிருந்து தயாரிச்சு ஃபுட் பாக்கெட்ல வச்சு வித்துட்டு இருந்திருக்கான். டெல்லியிலிருந்து தூக்கிட்டு போ. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? நல்லவரா இருந்தா உத்தமரா இருந்தா ஒத்த பைசா அவனுடைய காசை தொடலன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? நீங்க இங்க ஒரு வழக்கு தொடுத்து இங்க இருக்கீங்கல்ல உங்களுடைய காவல்துறை, நீங்க வழக்கு போட்டு எவ்வளவு தூரம் அவன் இங்க நெட்வொர்க் வச்சிருக்கான். சேகர் பாபு போய் அவனுடைய 3 நட்சத்திர விடுதியை சேகர் பாபு ரிப்பன் பண்ணி திறந்து வைத்தார். அந்த ஜாபர் சாதிக்குடைய கட்டின விடுதியை எத்தனை படங்களை வந்து அவன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். எல்லாத்தையும் சீஸ் பண்ணி எங்கெங்க குடோன் வச்சிருக்கான், அவனுடைய நெட்வொர்க் என்ன. இங்க நீங்க தமிழக அரசு, நீங்க தானே அரசு வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட தான் போலீஸ். நீங்க ஒரு வழக்கு பதிவு செஞ்சு இப்போ வரைக்கும் ஜாபர் சாதிக் மீது ஒரு வழக்கு கூட இல்லை. டெல்லியில பதிவு செய்யப்பட்ட வழக்கு தான். ஆனா ரைடு நடந்தது போல தமிழ்நாட்டில் மட்டும் அத்தனை குடோன் இப்போ வரைக்கும் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் கூட எல்லாம் போய் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அப்ப என்ன சொல்ல வரீங்க? இருக்கிற எல்லா போதை மருந்துகளையும் அலோவ் பண்றதுன்னா அப்ப அதுல வர்ற ஏதோ கமிஷன் உங்களுக்கு வருதா இல்லையா? அப்புறம் எதுக்கு நீங்க அலோவ் பண்றீங்க? குட்காவை நீங்க தானே எடுத்துட்டு போய் சட்டசபைக்கு போனீங்க. குட்காவை எடுத்துட்டு போய் சட்டசபைக்கு போன அதே முதல்வர் இப்ப சொல்ல முடியுமா குட்கா அங்க தமிழகத்தில் எதுக்கு நீங்க சட்டசபைக்கு போனீங்க? அப்ப அதிமுகவினர் குட்காவுக்கு பணம் வாங்கி கொண்டு அனுமதித்தார்னு சொல்றது தானே சட்டசபைக்கு போனீங்க. இப்ப குட்கா எல்லா கடையிலும் இருக்கு. அப்ப இப்பவும் நீங்க காசு வாங்கிட்டு இதை அலோவ் பண்றீங்க நாங்க சொன்னால் அதுல என்ன தவறு இருக்கு? அப்ப போதை மருந்து மட்டும் பல லட்சம் கோடி விற்குதுன்னா அதுல உங்களுக்கு லாபம் இல்லாம கமிஷன் இல்லாம நீங்க அலோவ் பண்றீங்க. 1 லட்சம் கோடி பட்ஜெட்ல அடிக்கிறீங்க, பல லட்சம் கோடி இந்த மாதிரி போதை மருந்துகள், பல லட்சம் கோடி கனிம வளங்கள். ஒரு மணல் ஒரு இதோட மக்களே ஒண்ணு மட்டும் உறுதியா இருந்துக்கங்க. தளபதி ஆட்சி வந்தவுடன் அனைத்து இல்லீகல் குவாரியும் நிப்பாட்டப்படும். மூர்த்தி நடத்துற குவாரி உட்பட அவர் தான் குவாரி, அவர் தான் மணல், அவர் தான் சவுடு, அவர் தான் கிராவல், அதெல்லாம் இருக்காது. அனைத்தும் மூடப்படும். தளபதி ஆட்சி வந்து அனைத்து இல்லீகல் குவாரி எங்க பார்த்தாலும் மலையை சுரண்டி வச்சிருக்காங்க. அனைத்து இல்லீகல் குவாரியும் தளபதி ஆட்சி வந்த பிறகு முதல் நாளே தளபதி இழுத்து போட்டு மூடி விட்டு அதில் யார் யாரு தவறு செய்தாலும் அனைவரையும் தூக்கி உள்ளே வைப்பார். அதில் எந்த மாற்றம் கற்றுக்கணும். இயற்கை வளங்களை, தமிழக இயற்கை வளங்களை கொள்ளையிடுவதை எவரையும் அனுமதிக்க மாட்டார் தளபதி அவர்கள். 100% சொல்றான். யாரும் கஷ்டப்பட வேண்டாம். போறவெல்லாம் சொல்றாங்க சரண்டு வண்டி போகுது, இந்த வண்டி இந்த கனிம வளங்களை ஏற்றிட்டு போற வண்டிகளால அவ்வளவு ஆக்சிடென்ட், அவ்வளவு கேரளாவுக்கு போற வண்டிகள் அவ்வளவு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான வண்டிகள் போகுது. கவலையே பட மாட்டான். இன்னும் 2 மாசம் தான். மே மாசம் முதல் வாரம் தளபதி அவர்கள் முதல்வராக பதவியேற்றவுடன் அனைத்து இல்லீகல் குவாரி, அனைத்து மணல் குவாரி, இல்லீகல் மணல் குவாரி அனைத்தும் மூடப்படும். 2 மாதங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். இன்னும் 2 மாதம் தான். தமிழகம் முழுவதும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இது எல்லாம் மக்களுக்கு உணர்த்தும்படியாகத்தான் தளபதி என்று அறிவித்தார். அனைத்தும் மக்களுக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்திருக்கும். இன்னும் 2 மாசம் பல கஷ்டங்களை தாண்டி, பல தடைகளை தாண்டி, பல நெருக்கடிகளை தாண்டி இன்னும் 2 மாச பயணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் தமிழக வெற்றிக்கழக நண்பர்கள். ஒண்ணு இல்ல, மக்கள் 80% தயாராக இருக்கிறார்கள் மாற்றத்தை விரும்பி. கண்டிப்பா மாற்றம் வரும். யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம தான், தளபதி தான். தளபதிக்கான ஆட்சி வந்தவுடன் சொல்லும் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். 2 மாசத்துல இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படியே மாறும்.
இன்னைக்கு இருக்கிற எந்த திமுகவினரும் தப்பு செய்துவிட்டு தப்பிக்க முடியாது. அனைவருக்குமான தண்டனைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அனைவரும் சிறப்பாக, ஏன்னா மக்களும் நமக்காக பணியாற்றிட்டு இருக்காங்க. தேர்தலை நோக்கி பொதுமக்கள் அனைவரும் நமக்காக பணியாற்றி இருக்காங்க. அவர்களுடன் சேர்ந்து அனைவரும் அடுத்த 2 மாதங்கள் தளபதிக்காக பணியாற்றுவோம், தமிழகத்திற்காக பணியாற்றுவோம், ஒரு மாற்றத்திற்காக பணியாற்றுவோம், தமிழகத்தின் விடுதலைக்காக பணியாற்றுவோம். கண்டிப்பாக 2026 ஒரு அனைவருக்கும் ஒரு வரலாற்று ஆண்டாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தளபதி முதல்வராக செஞ்சார்கோட்டில் பதவியேற்றவுடன் வெற்றி விழாவை மதுரையில் வேண்டும் என்று நாங்கள் மாநாட்டிலே கேட்டாச்சு. முதல்வராக வந்த பிறகு வெற்றி விழா இங்கே வந்து மதுரையில் வேண்டும்னு சொல்லிட்டு அதே போல இருக்கும். கவலைப்படாதீங்க. அதுவரை அயராது பணியாற்றுவோம், தளபதியை முதல்வராக்குவோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து இங்கே சிறப்பாக இந்த ஏற்பாடுகளை செய்த அண்ணன் தங்கப்பாண்டி அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்த மாவட்ட செயலாளர் சகோதரர் விஜயன்பன் கல்லாணி அவர்களுக்கும், தம்பி மருது அவர்களுக்கும், தம்பி விஷால் அவர்களுக்கும், உசிலம்பட்டி மாவட்ட செயலாளர் சகோதரர் SOP விஜய் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் சிடிஆர் அவர்கள் வச்ச ஒவ்வொரு பாயிண்ட்டும் இன்னைக்கு நைட் எப்படியும் மூர்த்தி